my dear future doctors. Now வந்து உங்களோட Lerin Mam, your physics master teacher. இன்னைக்கு வந்து I'm going to tell you physics ல 170 plus எல்லாமே வந்து possible மேம். நான் வந்து ஒரு average student, நான் வந்து below average student. physics ல வந்து நான் வந்து 0 மேம். அப்படி இருக்கிற எனக்கு வந்து இந்த மாதிரி 170 plus எல்லாம் வந்து ட்ரீமா மட்டும் தான் இருக்கிறேன் மேம். இவ்ளோ வரைக்கும் நான் வந்து mock test பண்ணியிருக்கேன், ரொம்ப ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஆனா வந்து எனக்கு வந்து 170 plus எதுவும் கிடைக்கல மேம். ஸோ NEET 2027க்கு 170 plus கிடைக்கணும்னா what should I do? என்னோட ப்ரிப்பரேஷன்ல ஏதாச்சும் I have to do. So these are the things which we are going to discuss in today's session. So இப்போ வந்து first நீங்க வந்து என்ன பண்ணணும்னா மறக்காம லைக் பண்ணிக்கோ and also share this video with your friends as well. Okay, so this is what the process, this is what you should do right now. So இப்போ வந்து physicsல 170 plus I wanted to say one thing. நீங்க வந்து okay நான் வந்து ஒழிக்க தயார் மேம் அப்படினா definitely இந்த 170 plus வந்து it is not a kind of a big deal, it is not far away from you. உங்களுக்கு வந்து ப்ராப்பரா பிளானிங் இருந்தா கைடன்ஸ் கிடைச்சுனா definitely possible தான். அதுக்கான கைடன்ஸ் தான் நான் வந்து கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி I wanted to tell you da. So basically இப்போ வந்து if you have a proper structure, okay, உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுனா definitely உங்க preparation வந்து இன்னும் பெட்டரா தான் ஃபீல் பண்ணும். Okay, so right now I am telling you, I'm coming to the topic. அதுக்கு முன்னாடி ஒரு 1 minute I'm taking to a different kind of world, I should say. So right now உங்களுக்கு வந்து ஆன்லைன் இல்லனா ஆஃப்லைன்ல உங்களுக்கு வந்து ஒரு பேட்ச் சூஸ் பண்ணலாம். ஏனா வந்து definitely நீங்க வந்து செல்ஃப் ஸ்டடி மேம் என்னால வந்து முடியும் மேம் அப்படி நினைச்சேனா எஸ் டா ஃபைன் தான் உங்களால முடியும். ஆனா வந்து let us say நீங்க வந்து செல்ஃப் ஸ்டடில அவ்ளோ எஃபோர்ட் போட்டு you will get 500. ஆனா ஒரு கைடன்ஸ் கூட இருந்துடுச்சுனா definitely அந்த மார்க் வந்து நமக்கு வந்து பூஸ்ட் அப் பண்ண முடியும். 500ல இருந்து 600 650 அதெல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து சம் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் when we are studying the concepts அதுக்கப்புறம் questions பண்ணும்போது ஒரு ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பெட்டரா இருக்கும்டா. ஸோ ரைட் நவ் let me tell you, இப்போ நீங்க வந்து if you are just choosing an online batch, ஓகே, ஆன்லைன் பேட்ச்ல டெஃபினெட்லி ஒரு செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட் தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து நம்ம ஆன்லைன் பேட்ச் வந்து சூஸ் பண்ணலாம்டா. அதுதான் வந்து நம்ம வெற்றி பேட்ச். நீங்க வந்து யூடியூப்ல நம்ம டீச்சர்ஸ் நான் வந்து இருக்கேன், ஆல்சோ நம்ம கோபிகா மேம், அஸ்வதி மேம், யூ ஆல் நோ ஹவ் வி டீச் இன் யூடியூப். அதே மாதிரி வாட் இஸ் ஏ ப்ராப்பரா உங்களுக்கு வந்து classes we will take in வெற்றி பேட்ச். மேம் யூடியூப்ல கூட நீங்க இருக்கல, why should we go to the batch? ஓகே, எதுக்கு நாங்க வந்து ஃப்ரீயா இங்க இருந்து கிடைக்க போறோம்? why we should take from this வெற்றி இல்லனா why we should pay? சோ அதுக்காக let me tell you டா, எப்பவுமே வந்து யூடியூப்ல ஸ்டேபிளா நமக்கு வந்து ஓகே மேம் நான் I will be taking a class today, மேம் மேம் வந்து will do this thing over here. சோ ஆனா வந்து priority கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்குடா. ஓகே, மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸோட கன்வீனியன்ஸ் தான் நம்ம யூடியூப் classes will run. So அது definitely நீங்க வந்து ஒரு 170 plus டார்கெட் பண்ணிட்டேனா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஒவ்வொரு சாப்டருமே ஒவ்வொரு டாபிக்குமே அவ்வளோ கிளியரா உங்களுக்கு கிடைக்கணும்ல. So அதுக்காக தான் I'm telling you, you guys have to go for a paid course which you will get a proper timetable, which you will get proper mock test, everything is available. ஆனா யூடியூப்ல கூட அவைலபிள் தான்டா, பட் ஆனா வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது நான் வந்து இந்த போர்ஷன் வந்து இன்னைக்கு தான் எடுக்க போறோம், இதுக்கப்புறம் இந்த போர்ஷன் 12th வந்து இந்த டேட்ல முடிக்க போறோம். அது இல்லடா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் போடும்ல, மேம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இப்போ வேணும், மேம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் வேணும். ஸோ அந்த கமெண்ட்ஸோட பேசிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரையாரிட்டியில தான் நம்ம வந்து யூடியூப் கிளாஸஸ் ரன் பண்றது. ஸோ அதனால தான் I'm telling you, if you wanted you can just go for வெற்றி. ஸோ வெற்றியில 3 வேரியன்ட்ஸ் இருக்குடா. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வேரியண்ட்னா நம்ம ப்ரைம் தான், தென் இன்ஃபினிட்டி ப்ளஸ். ஸோ அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்காக how you will get to know மேம், நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் இருக்குடா. அந்த லிங்க்ல வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து ஒரு நம்ம இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபீச்சர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இஃப் யூ ஃபைண்ட் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல்னா உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை மேம் எனக்கு வந்து ஆஃப்லைன் தான் வேணும், ஆஃப்லைனில் யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் நம்ம VLC சென்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து யூ கேன் ஸ்டடிடா. ஸோ அதுக்காக அகைன் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆஃப்லைனோட ஃப்ரீ டெமோ புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன மேம் இந்த ஃப்ரீ டெமோ எல்லாம் நம்ம PCB ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் வந்து பயாலஜி டீச்சர்ஸ் வந்து தே வில் டேக் அ செஷன் ஃபார் யூ. அந்த செஷன் பார்த்து உங்களுக்கு வந்து ஓகே இந்த வாட்டி இந்த இயர்ல இந்த டீச்சர்ஸ் கிளாஸஸ் எடுத்தேன்னா டெஃபினெட்லி எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அப்படி நினைச்சேன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். நம்ம மார்க்கெட்ல சீப்பான ரேட்ல ஹை குவாலிட்டி இருக்கிற லெக்சர்
lectures தான் உங்களுக்கு கிடைக்க போறோம்டா. So if you wanted, you can just book the free demo by this link. So right now I'm coming to this 170 plus டா. எப்படி வந்து we can just go for 170 plus. So 170 plus கிடைக்கணும்னா அது வந்து ஈஸி இல்ல மேம். எனக்கு வந்து கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கு, ப்ராப்ளம் நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு சாப்டர்லுமே இருந்து 400-300 questions வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் பத்தாதுடா. we know that 45 questionக்கு 45 minutes மட்டும் தான் இருக்கு. ஓகே, so right now speed and accuracy கூட ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து you are just targeting 100 இல்லனா ஒரு 80 plus 120 அவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும்னா I won't say this much. ஆனா வந்து 170 plusனா definitely உங்களுக்கு வந்து max to max 2 questions தான் wrong இல்லனா you can avoid. Okay, ignore பண்றதுக்கு 2 questions தான் இருக்கு. So definitely the rest of the 43 questions வந்து accurate-ஆ பக்கா டைம்ல நீங்க வந்து finish பண்ணணும். It is not easy to get more than 2 minutes for one question. So அப்படினா நீங்க வந்து problem solving skill மட்டும் it is not enough. You should practice more questions and அந்த skills வந்து அந்த speed, accuracy எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கணும். So concept clarity தான் first நீங்க வந்து prioritize பண்ணணும். அதுக்கு அப்புறம் definitely question solve பண்ணும்போது ஒவ்வொரு டைம்லயுமே you have to check எவ்வளவு டைம் நான் வந்து எடுத்திருக்கேன், எவ்வளவு டைம் தேவையா இருக்கு. So அது வந்து பார்த்து you should understand எனக்கு வந்து I have to improve my speed. calculationல speed increase ஆகணும். ஏன்னா question read பண்றதுக்கு 30 seconds ஆகும் and also 15 seconds அந்த equations எல்லாமே வந்து apply பண்றதுக்கு, இன்னொரு 15 seconds தான் அந்த questionோட calculation பண்றதுக்கு இருக்கு. So make sure you will be doing everything in just 1 minute. Okay, so right now நம்ம வந்து நம்ம யூடியூப்ல கூட we have already mentioned foundation proper இல்லனா definitely உங்களுக்கு வந்து it is going to be very difficult டா. ஓகே, உங்களுக்கு வந்து நம்ம NEET 2027 ஓட preparation வந்து கொஞ்சம் difficult-ஆ தான் ஆக போறோம். So அதுக்காக first வந்து நீங்க வந்து foundation நம்ம basics வந்து ப்ராப்பரா you have to handle. அதுக்காக first of all basic mathematics இதுல கூட உங்க calculation speed increase பண்றதுக்கு chances இருக்குடா. And also vectors, ஏனா வந்து இந்த basic mathematics which means நம்ம differentiation, integration, trigonometry எல்லாமே வந்து you are just using in different chapters, not just in one chapter. கரெக்ட்டா? vectors கூட அப்படிதான். நம்ம வந்து motion in a plane chapterல தான் vector we are studying. ஆனா வந்து அதுக்கு அப்புறம் it is அந்த டாபிக் வந்து முடிஞ்சிருக்கியா? இல்லடா. it is also using in electrostatics, it is using in current electricity. ஒவ்வொரு சாப்டர்லமே இந்த கான்செப்ட் is repeating, which means basics வந்து ப்ராப்பரா இருக்கணும். and நம்ம மெக்கானிக்ஸ்னா நம்ம first few chapters of நம்ம class 11th தான். அதுதான் வந்து பேஸ்டா. many students were thinking like class 12th ஓட portions வந்து higher marks க்கு class 12 தான் வர போறோம், அதனால I will ignore class 11th. அப்படி இல்லடா. class 12th-ல கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு clarity கிடைக்கணும்னா 11th-ல டாபிக் வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். So please everybody go for the basics first. mechanics நீங்க வந்து finish பண்றதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து you have to go for something else. And right now பேசிக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் மேம், ஃபவுண்டேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், ஆப்டிக்ஸ் இதெல்லாமே வந்து ஹை வெயிட்டேஜ் தான். ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் நம்ம ஹை வெயிட்டேஜ் சாப்டர். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் பார்த்தேன்னா definitely இப்போ வந்து modern physics நம்ம dual nature, atom, nuclear அந்த சாப்டர்ஸ்ல எல்லாமே வந்து you can expect almost you can predict the questions. நம்ம previous year questions பார்த்து you can almost tell இந்த மாதிரி questions தான் இந்த சாப்டர்ல இருந்து வர போறோம், which means these are all scoring chapters தான். So make sure you will be getting 100% from the scoring chapters, which is also again coming as a very important part. Okay, and also இதுக்கப்புறம் the major ஆன பார்ட் என்னன்னா நீங்க வந்து ஒரு full length test எப்பவுமே mock test பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் வந்து நம்ம speed and accuracy increase பண்றதுக்கு ஒரே ஒரு what is a way. Okay, and right now CBT mode தான். CBT modeல இன்னும் கொஞ்சம் difficult தான். அந்த interface நீங்க வந்து you have to practice, rough sheetல நீங்க வந்து maintain பண்ணணும். Everything is bit different. So இதெல்லாமே கிடைக்கிற ஒரு place தான் வந்து நம்ம வெற்றி batch. So if you wanted to join, இப்பவே வந்து நம்ம description boxல link இருக்குது, அந்த linkல click பண்ணிட்டேன்னா வெற்றில உங்களுக்கு வந்து join பண்ணலாம்டா. So which is actually a very important part. Okay, so right now நான் வந்து இங்க I have shown you what is the weightage and everything coming from each of the categories. நீங்க வந்து பார்த்தேன்னா மெக்கானிக்ஸ், for example நம்ம kinematics, rotational motion, circular motion, laws of motion, then we have gravitation, waves, oscillations, இதெல்லாமே வந்து நம்ம மெக்கானிக்ஸ்ல தான் வர, which means almost வந்து நம்ம 11th ஓட மேஜரான chapters எல்லாமே வரது மெக்கானிக்ஸ்ல தான். மெக்கானிக்ஸ் if you are just skipping this part, definitely 50% of the questions
வந்து உங்களால அட்டெண்ட் பண்ண முடியாது. So you have to give more priority for this mechanics part. And electrodynamics சொல்லும்போது நம்ம electrostatics, current, electricity எல்லாமே include பண்ணி இருக்கிறது தான். So அதுல வந்து definitely high weightage topic தான். 3 to 4 questions வந்து each chapter ல இருந்து you can expect. Modern physics and electronics, which means நம்ம semiconductor chapter. So இதுல வந்து almost 6 to 7 questions உங்களுக்கு வந்து expect பண்ணலாம்டா, which is actually scoring zone தான். Even நீங்க வந்து physicsல அவ்வளோ better இல்ல, கொஞ்சம் weak தானாலும் as I mentioned இதோட questions வந்து கொஞ்சம் predict பண்றதுக்கு கொஞ்சம் easy தான். And then optics and thermodynamics, which is also very important, high weightage chapters தான். நீங்க வந்து அப்படியே you have to what to say நீங்க வந்து practice பண்ணணும். Again and again I wanted to tell you டா, உங்களுக்கு வந்து இந்த வாட்டி நம்ம தமிழ்நாடுல இருந்து almost 360 டாக்டர்ஸ் வந்து நம்ம வேதாந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்ல வரணும்னா டெஃபினெட்லி நீங்க வந்து என்ன பண்ணணும்டா, you have to subscribe our channel and also உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா you can join our online or offline batch da. And also if you are feeling confident with the vetri batch and you want to know more about the vetri batch na, please let me know in the comment box. I will help you with that. Thank you so much. Bye bye.